வணக்கம். இப்ப நான் வந்திருக்கிறது சென்னையில ராயபுரம் பகுதியில இருக்கக்கூடிய லக்கி பாட். இவங்களுடைய வீடியோஸ் நெறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு தரையும் ஒரு புதுமை இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 2 பெண்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம். பெண்கள ஊக்கப்படுத்துற விதமா நம்மல்லாம் நெறைய சப்போர்ட் குடுத்து, இவங்கலாம் வந்து வளர வளர இவங்க நெறைய பேருக்கு இவங்க தொழில் ரீதியா வேலை வாய்ப்புகள குடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது நிறைய கைவினை கலைஞர்களை தூண்டுற விதமா அவங்கள்ட்ட இருந்து இவங்க பொருட்களை வாங்கிக்கிறதுன்னு சொல்லி பெரிய ஒரு ஊக்கமா இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரியான காணொளிக்கு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையா நம்புறேன். இன்னைக்கான காணொளியில ஒரு அழகான கல்யாணத்தை நம்ம கண்டு ரசிக்க போறோம். அந்த கல்யாண காட்சிகள் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்த்து ரசிக்க போறோம். பொம்மைகள் மூலமா அந்த கல்யாணத்தை நம்ம ரசிக்க போறோம். வாங்க, இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம சமூகத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு சடங்கா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது 2 குடும்பங்கள் இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைபவம். 2 மனங்கள் இணையக்கூடியது மட்டும் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அரேஞ்ச்டு வெட்டிங்கா இருக்கட்டும், அவங்க 2 பேர் சேர்றது மட்டும் இல்லை, 2 குடும்பம், 2 கலாச்சாரங்கள் அப்படின்னு எல்லாமே சேர்ற ஒரு அழகான வைபவம். அதை எவ்வளோ கொண்டாட்டமா நம்ம தொடங்குறோம். அந்த கல்யாணம் ஒரு வீட்டுல நடக்க போகுது அப்படின்னாலே அந்த குடும்பமே அவ்வளோ சந்தோஷமா அந்த ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும், பத்திரிகைகள் வீடு வீடா போய் நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுறப்பெல்லாம் நம்ம அந்த கல்யாணத்தை பத்தி ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம பேசுவோம். அப்போ அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழையும் போது, சீர்வரிசையோட மேலதாளங்களோட நுழையும் போது எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில ஒரு செட்டப் அழகா பண்ணியிருப்பாங்க. நிறைய கல்யாணங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. கல்யாணத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும், ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்தையும் அழகா வந்து காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மினியேச்சர் கொலு மாதிரியான கல்யாண அமைப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கல்யாணம்ங்கிற சடங்கு எப்படி நடக்குதுங்கிறத அழகா நம்ம வந்து காட்சிகள் மூலமா நம்ம பார்த்து, குட்டி குட்டியா அழகான பொம்மைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த கல்யாண செட்டு மொத்தமா 21 காட்சிகள் வருது. இதை நீங்க ஹோல்சம் பேக்கேஜா உங்க வீட்டுல கல்யாணம் வரப்போகுது அப்படிங்கும் போது நீங்க அப்படி பேக்கேஜா வாங்கிக்கலாம். என்கேஜ்மெண்ட் மட்டும் தனியா வாங்கிக்கலாம், கல்யாணத்தை மட்டும் தனியா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் காட்ட போற செட்டப்ல ஏதாவது சேஞ்சஸ் கஸ்டமைஸ்டா வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் நீங்க லக்கி பாட்ல கேட்டு நீங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றத நம்ம காட்சி வடிவத்துல பார்க்கலாம். என்கேஜ்மெண்ட்ல இருந்தே நம்முடைய கொண்டாட்டங்கள் ஆரம்பமாயிடுது இல்லையா? அது மாதிரி இங்க ஒரு அழகான கல்யாண மண்டபத்துல இந்த பேக்ரவுண்ட் செட்டப் எல்லாம் சூப்பரா மலர் அலங்காரம்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க. மணமகனா ஆக போறவரும் மணமகளா ஆக போறவங்களும் 2 பேரும் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கே பாருங்க, எவ்வளவு ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் போட்டு, அதாவது எத்னிக் வேறே பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகன்ட் லுக்ல இருக்கிற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் அப்படின்னாலே நம்ம மோதிரம் மாத்திக்கிறது தான் ஒரு முக்கியமான சடங்கு வைபவமா இருக்கும். இவருக்கு இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்திக்கிற மாதிரியான மோதிரம் மாற்றக்கூடிய ஒரு சடங்கு. அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து நமக்கு வந்ததுன்னா கூட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. எந்த கல்ச்சர்ல இருந்தா என்ன நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி மோதிரங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. இங்க வெற்றிலை பாக்கு வெத்தலை மாத்தி நிச்சயம் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம இப்படி எல்லாம் ஒரு சடங்கு வச்சிருப்போம். அதை பெட்ரோத்தல் அப்படின்னு பாக்கு வெத்தலை மாத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியும் பழங்கள்லாம் வச்சு, அதே மாதிரி மாலைகள் மாத்தி 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போறத உறுதி பண்ற ஒரு காட்சியை அழகா என்கேஜ்மெண்ட் காட்சியா வச்சிருக்காங்க. இரண்டாவது காட்சியா மணமகளுக்கு மெஹந்தி போட போறாங்க. மெஹந்தி வைபவமாவே ரொம்ப சிறப்பா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். மணமகளுக்கு மெஹந்தி போடுறவங்க கையில அந்த கோன் வச்சிட்டு இருக்காங்க. கோன்ஸ் எல்லாம் ஒரு தட்டுல அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. மணமகளா ஆக போறவங்க அழகா அலங்காரமா அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கையில தான் மெஹந்தி போட போறாங்க. மெஹந்தியோடைய டிசைன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு புக்லெட் மாதிரி எடுத்துட்டு வந்தெல்லாம் காட்டி தானே டிசைன் போடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் அழகா இருக்கு. மணமகளுக்கு பக்கத்துல இப்ப தோழிகளும் சேர்ந்து மெஹந்தி போட்டுக்கணும், குட்டி பாப்பா குழந்தைங்க எல்லாம் போட்டுக்கணும், மணமகளுடைய அம்மா போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எல்லாரையும் நீங்க எக்ஸ்ட்ராவா எனக்கு இன்னென்ன பொம்மைகள் வேணும்னு சொல்லி நீங்க கூடுதலா ஆர்டரும் பண்ணி இந்த செட்டப்ல நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க முடியும்.
இப்போ நம்ம மூன்றாவது காட்சியை பார்க்க போறோம். இங்க பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. வளையல்காரர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இவர் பக்கத்துல ஒரு பெரிய பாக்ஸ்ல நிறைய வளையல்கள் இருக்கு. வளையல் வாங்கி எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் கஸ்டமைஸ்டா வாங்கிக்கிறதெல்லாம் இப்போ மணமகள் செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கா வளையல்லாம் வாங்கணுன்றத ரொம்ப ஆர்வமா வாங்குறோம் இல்லையா? அதை குறிக்கிற வகையில வளையல்ங்கிறது ஒரு மங்களத்தோட அடையாளம். அதை குறிக்கிற வகையில தான் இந்த மூன்றாவது செட்டப் இருக்கு. இப்போ நான்காவது காட்சி ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெண்ணுக்கு மணமகளுக்கு நம்ம வந்து மஞ்சள் பூச போறோம். அந்த காட்சியில பாருங்க, பெண்கள் எல்லாருமா சேர்ந்து மஞ்சள் இடிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் மணமகளுக்கு பூசி அவங்கள ஒரு மகிழ்விக்கிற மாதிரியான ஒரு மங்களத்தோட அடையாளம் தான் இதுவும். இங்க தட்டுல பூக்கள்லாம் வச்சு அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு எல்லாமே ஒரு மங்களகரமான செட்டப்பா தான் இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. மணமகளை வித்தியாசப்படுத்துற வகையில இங்க மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மற்ற பெண்களுமே நல்ல கார்ஜியஸா இருக்காங்க. எல்லாருமே பாக்குறதுக்கு அழகா மேக்கப் போட்டு, ஏன்னா ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லாருமே ஜகஜகான்னு ஆயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க நம்ம பார்க்க முடியுது. நான்காவது காட்சி. வாராயோ தோழி வயதான தோழி வந்து லூட்டி அடி அப்படின்னு ஒரு பாட்டுல வரும் பாருங்க. அந்த மாதிரி வயதான தோழியா வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி எங்க வர்றாங்க அப்படின்னா, அழகா வந்து ஏற்கனவே மஞ்சள்லாம் இடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த மணமகளுக்கு தன்னோட கையால முதல்ல பூசி விடுறாங்க. கையெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசினது, இந்த நலங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழகான காட்சி தான். வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி தான் அதை செய்யணும். அவங்க நிறைய வந்து வாழ்க்கையில பல அனுபவங்களை பார்த்திருப்பாங்கன்றதுக்காக அவங்க கையால பிளெஸிங்ஸ் வாங்குற மாதிரியான ஒரு காட்சி தான் இப்போ நம்ம பார்க்கறது. கூட தோழிகள் எல்லாம் மலர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான செட்டப் தான் இது. ஐந்தாவது செட்டப். மஞ்சள் பூசி இருக்காங்க பாருங்க கைகள்ல. அந்த காட்சிக்கு அடுத்த காட்சியில அந்த மஞ்சள் பூசின பெண்களுக்கெல்லாம் அழகா டிஃப்ரெண்ட் கலர்ல புடவைகள் விதவிதமா, அதுல எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லா பெண்களுக்கும் புடவை வாங்கி கௌரி பூஜை மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு தெய்வத்தை வணங்கி அப்படி ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுத்து, இந்த புடவையெல்லாம் நம்ம வந்து ஒரு சந்தோஷமா எங்க கல்யாணத்துக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தோட ஒரு அன்பு பரிசா கொடுக்கறது தான் இந்த காட்சி. இதுல வெத்தலைப்பாக்கு தேங்காய் பூ பழம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. டிசைன் டிசைனா புடவைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ மஞ்சள் பூசின அத்தனை பேருமே சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கிஃப்டிங் மாதிரியான ஒரு காட்சி தான் இப்ப நீங்க பார்த்தா ஆறாவது சீன். இப்ப நம்ம பாக்குறது ஏழாவது காட்சி. இங்க பாத்தீங்கன்னா வாத்திய கலைஞர்கள்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேடை கச்சேரி நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை லேட்டஸ்ட் மாடல்ல சங்கீத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சங்கீத்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி 2 குடும்பங்கள் இணையிறது தான் சங்கீத்னு சொல்றது. 2 குடும்பங்களும் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கூடி கும்மி அடிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த சங்கீத்ன்ற வைபவம். குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச, அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு அக்கேஷனா இந்த சங்கீத் இருக்கும். இங்க வந்து அது ஒரு வாத்தியக்காரர்களை வச்சு அழகா அந்த காட்சியை காட்டியிருக்காங்க. ஒரு மேடை கச்சேரி நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எவ்வளவு கியூட்டான ஜானவாச கார் பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது 8வது காட்சி. அழகா மாப்பிள்ள வந்து சூப்பரா பந்தாவா ஒரு கார்ல ஊர்வலமா வரக்கூடிய ஜானவாசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காட்சி தான். பூக்கள் வச்சுக்கிட்டு பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வயசானவங்க யங்ஸ்டர்னு எல்லாருமே வரிசையா வர்றாங்க. அந்த காரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க இல்லையா? அந்த காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறது. மாப்பிள்ள வந்துட்டாரு இல்லையா? அடுத்தது மணமகளை பல்லக்கு மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் 9வது காட்சி. மணமகள் அழைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காட்சி தான். அதுல அந்த பல்லக்கு மாதிரி இருக்கிறதும் உள்ள வந்து கியூட்டா ஒரு பிரின்சஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க மணமகள். 2 பேர் தூக்கிட்டு வர்றவங்களும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றவங்களா இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா 2 பேரும் வந்து இந்த மணமகளை வா மருமகளேன்னு வரவேற்கிற மாதிரியான ஒரு காட்சி தான் இது. 9வது காட்சி.
இப்ப நம்ம பாக்குறது 10வது காட்சி. அழகா பட்டு வேஷ்டி அங்க தயாரா வச்சிருக்காங்க. ஜோடி மாலைகள் இருக்கு. அப்புறம் பழங்கள், வெற்றிலை பாக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மணமகனுக்கு ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி தான். மண்டபத்துக்கு வந்து சேர்ந்த மணமகனுக்கு பெண் வீட்டு குடும்பத்தார் எல்லாருமா சேர்ந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த காட்சி தான் இப்ப நீங்க பாக்குற 10வது காட்சி. இதுல கூடுதலா குழந்தைகள்லாம் நீங்க சேர்க்கணும்னா நீங்க நடுநடுல இன்னும் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்க கஸ்டமைஸ்டா நீங்க பண்ணிக்க முடியும். மாப்பிள்ளைக்கு நம்ம வேஷ்டி கொடுத்ததை பார்த்தோம். இப்ப 11வது காட்சியில பெண்ணுக்கு தங்க நகை, வைர நகைன்னு, இது பாத்தீங்கன்னா வைர நகை, வைர நெக்லஸ் போட்டு மருமகளை கூப்பிடுற மாதிரியான ஒரு காட்சி தான் இது. மணமகள் உட்காந்துருக்காங்க, சுத்தி தோழிகளும் சொந்தக்காரங்கள்லாம் நிக்கிற மாதிரியும் பூக்கள்லாம் கொடுத்து, இந்த பொண்ணுக்கு பூ வைக்கிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு வைர நெக்லஸும் பக்கத்துல வச்சிருக்காங்க. அழகான ஒரு இந்த காட்சி வந்து 11வது காட்சியா அமையுது. இப்போ 12வது காட்சி தான். இந்த காட்சியில கண்ணாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மணமகளுக்கு ஹேர் ஸ்டைலிங்ல இருந்து ஃபேஸ் மேக்கப்ல இருந்து எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பியூட்டிஷியன் வந்திருக்காங்க. அவங்களே அழகா அலங்காரமா இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா. மணமகள் மட்டும்தான் இருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு பிரைவேட் ரூம்ல அவங்களுக்கு சூப்பரான ஒரு மேக்கப் நடந்துட்டு இருக்கு. பொதுவா அந்த மணமகள் தயாராகிறப்போ சுத்தி சொந்த பந்தங்கள்லாம் வந்து எனக்கு இதை பண்ணி விடுங்க அதை பண்ணி விடுங்கன்னு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா இந்த காட்சியில பாத்தீங்கன்னா மணமகளும் பியூட்டிஷியனும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு மேக்கப் சீன் தான் நீங்க பாக்குறது 12வது காட்சி. இப்ப நம்ம பாக்குறது 13வது காட்சி. மாப்பிள்ளைக்கு முன்னாடி திரைச்சீலையை பிடிச்சுக்கிட்டு குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு குறும்புத்தனமான சேட்டையான ஒரு விளையாட்டு தான். மணமகள் சூப்பரா அலங்காரமா ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ராணி மாதிரி வந்துட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குறும்புத்தனம் சேட்டை செய்யற மாதிரி ஒரு திரைச்சீலையை போட்டு மணமகன் பார்க்க விடாம தடுக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு. இதுல நிறைய பெண்கள் கலந்துட்டு இருக்காங்க. அதாவது மணமகன் மணமகளுடைய தோழிகள்லாம் கலந்துட்டு இருக்கிறதும் மற்றும் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இதுல அந்த குறும்புத்தனத்தை ரசிக்கிறதுக்காக, இந்த சேட்டைய அந்த விளையாட்டை ரசிக்கிறதுக்காக அந்த குழந்தைகள்லாம் இருக்கிற மாதிரியான அழகான காட்சி தான் இப்ப நம்ம பாக்குறது 14வது காட்சி. காசி யாத்திரை. கல்யாணம் வரைக்கும் அந்த மணமேடை வரைக்கும் வந்துட்டு பொண்ணையும் பார்த்துட்டாரு. பொண்ணை பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு மயங்கிலாம் போனவரு பொண்ணுக்கு தான் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மாப்பிள்ளை முறுக்கு அது மாதிரி நான் காசிக்கு போறேன், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கையில விசிறி குடை அதெல்லாம் வச்சிருப்பாரு. புத்தக பை, அதாவது அந்த ஞான நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி. இது எதுக்கு பண்றாரு அப்படின்னா, அந்த பெண் குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்வாங்க, உடனே வந்து என்னுடைய மகள் வந்து உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா, உங்களுக்காக பிறந்தவ, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பெண்ணுடைய தாய் தந்தை வந்து அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நீங்க கண்டிப்பா என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான காட்சி தான். இதுல வயதானவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு அறிவுரை பண்றாங்க. இந்த மாதிரிலாம் கல்யாண இடத்துக்கு வந்துட்டு நீ இப்படி காசிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பலாமா, சன்னியாசம்லாம் இல்ல, இல்லறமே நல்லறமா நம்ம நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள்லாம் சொல்லி காசி யாத்திரை காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறது. இப்ப நம்ம பாக்குறது 15வது காட்சி. அக்னி வளர்க்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே திருமாங்கல்யம்லாம் வச்சிருக்காங்க. வச்சு வெற்றிலை பாக்கு சீர்வரிசையெல்லாம் வச்சு மணமகன் மணமகள் மணமேடையில அழகா உட்காந்துருக்காங்க. ஐயர் இங்க மந்திரங்கள் சொல்றாரு. 30 தேவர்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல வந்து இந்த மணமக்களை வாழ்த்துறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து அத்தனை தெய்வங்களும் தேவதைகளும் அவங்க மேல அட்சதை போட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சு, அப்படி ஒரு அற்புதமான வைபவம் தான் இந்த திருமண சடங்குன்றது. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மணமகனும் மணமகளும் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு ஒரு பாடல் கூட வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சி தான். மணமகன் மணமகள், இங்கே ஐயர் இருக்காரு, அங்க மாப்பிள்ளை குடும்பம் பெண் குடும்பத்தாரெல்லாம் இருக்காங்க, வயதான பாட்டியும் இருக்காங்க. இங்கே திருமாங்கல்யத்தை கட்டி தன்னுடைய மனைவியா அவர் ஏத்துக்க போறக்கூடிய அழகான ஒரு காட்சி தான். அற்புதமா நம்மளும் இந்த மணமக்களை வாழ்த்தலாம். மணமகனும் மணமகளும் கைகளை கோத்துக்கிட்டு இனிமே நாம பிரியவே மாட்டோம் அப்படிங்கிற
ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு அக்னிய வலம் வர்றாங்க. அதுவும் கூட 7 அடிகள் அவங்க எடுத்து வைக்கணும். அப்படி கையை இணைச்சிக்கிட்டு சப்தபதின்னு சொல்லுவாங்க. 7 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டாங்கன்னா தான் அந்த திருமணம் நிறைவாகுது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய லா கூட, நம்முடைய இந்து தர்மத்தின்படி, நம்முடைய அரசியல் சட்டங்கள்லாம் சொல்ற விஷயங்களும் இதுதான். 7 ஸ்டெப்பு எடுத்து வச்சாதான் அந்த கல்யாண சடங்குங்கிறது பூர்த்தி அடையுது அப்படின்னு அர்த்தம். இந்த சப்தபதி கம்ப்ளீட் பண்ணாதான். தாலி கட்டுறது மட்டும் ஒரு முக்கியமான வைபவம் இல்ல, இது முக்கியமான சடங்காக கருதப்படுது இந்த சப்தபதிங்கிறது. 7 பாதங்களை இணைச்சு வைக்கிற மாதிரி அழகா இங்க காட்டியிருக்காங்க. அக்னிய வலம் வரக்கூடிய மணமகனையும் மணமகளையும் அப்படி அழகா காட்டியிருக்காங்க. இந்த சப்தபதி அப்படிங்கிற வைபவம் தான் 16வது காட்சியா அமையுது. இப்ப நம்ம பார்க்கிறது 17வது காட்சி. அருந்ததி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சடங்கு. மணமகனும் மணமகளும் 2 பேருமா தம்பதி சமேதரா சேர்ந்துட்டு வானத்துல அருந்ததி அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து நட்சத்திர வடிவத்துல இருக்காங்க. ஏன் அவங்கள பார்க்க சொல்றாங்கன்னா, அந்த பதிவிரதை தர்மத்தை அந்த பெண் வந்து நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அழகான காட்சி தான். இது பத்தி உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சதுன்னா நிச்சயமா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது ஐயர் காட்டி தான் அந்த மணமகனும் மணமகளும் பார்ப்பாங்கன்றது எங்களுடைய புரிதல். உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சதுன்னா நிச்சயமா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண்ணோட தோழிகளும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து குறும்புத்தனங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சி தான். இந்த பானைக்குள்ள மோதிரத்தை போட்டுட்டு யார் முதல்ல எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு போட்டி நடக்கும். இதுல யார் யாருக்காக விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு அழகான காட்சி தான். இந்த காட்சியில பாருங்க, இங்க கோலம் அதெல்லாம் போட்டு அந்த மணமேடை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அழகா காட்டி, மைனர் மாதிரி அந்த மாப்பிள்ளை பொண்ணு வீட்டார் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது, பொண்ணு மாப்பிள்ளையும் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அந்த பானைக்குள்ள கிடக்கிற மோதிரம் வரைக்கும் அழகா இதை காட்சிப்படுத்தி இருக்காங்க. இன்னொரு சேட்டையான விளையாட்டு தான் அந்த பூப்பந்து விளையாடுறது அப்படிங்கிறது. பொண்ணு மாப்பிள்ளையும் பூப்பந்தை உருட்டி உருட்டி விளையாடக்கூடியது, தேங்காயை உருட்டி விளையாடுற விஷயங்களும் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான குறும்புத்தனம் தான் இந்த காட்சியிலையும் வெளிப்படுது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு மாதிரி தான் இந்த விஷயங்கள். இந்த 2 காட்சிகளையும் ஒன்னா நம்ம பார்த்திருக்கோம். இந்த 2 காட்சிகளும் இணைஞ்சது தான் 18ம் 19ம். இப்ப நம்ம பார்க்கறது 20வது காட்சி. இந்த கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருந்த சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள்னு எல்லாரும் மணமகன் மணமகளை மனப்பூர்வமா வாழ்த்திட்டாங்க. அவங்களுடைய மனசு அப்படியே நிறைஞ்சு போச்சு. ஆனா வயிறும் நிறையணுங்கிறதுக்காக ஒரு சிறப்பு விருந்து கொடுக்கிற மாதிரியான ஒரு காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறது. மணமகனும் மணமகளும் இணைஞ்சு சாப்பிட்றாங்க. இதுலயும் ஒரு குறும்புத்தனம் சேட்டையெல்லாம் செய்வாங்க. நீங்க ஊட்டி விடுங்க அவங்களுக்கு, அவங்க உங்களுக்கு ஊட்டி விடணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது. எக்ஸ்ட்ராவா நம்ம நிறைய பொம்மைகளை ஆட் பண்ணணும்னா இந்த காட்சியில நம்ம பண்ணிக்க முடியும் கஸ்டமைஸ்டா. இதுதான் 20வது காட்சி. இப்போ மணமகளை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க மாமியார். புது வீட்டுக்கு போறாங்க. அதாவது புது வீடுங்கிறது பெண் வளர்ந்த ஒரு வீட்டுல இருந்து புது இடத்துக்கு போறாங்க இல்லையா, தன்னுடைய கணவரோட வீட்டுக்கு போறதை தான் கிரகப்பிரவேசம்னு சொல்லுவாங்க. அந்த காட்சி தான். இங்க ஒரு கலசம் வச்சிருக்காங்க. அந்த கலசத்தை அப்படி காலால தட்டி விட்டு அந்த அரிசி எல்லாம் சிதற அப்படி உள்ள வர்ற மாதிரி எல்லாம் நம்ம திரைப்படத்துல காட்சிகள்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அழகா ஒரு நிலைவாசல் எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீட்டினுடைய நுழைவாயில் இருக்கு. அழகா அவங்க உள்ள வரப்போறாங்க. மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு கையில விளக்கெல்லாம் எடுத்துட்டு உள்ள வர மாதிரியான ஒரு கிரகப்பிரவேச காட்சி தான் 21வது காட்சி. இப்போ சூப்பரான ஒரு கல்யாண வைபவத்தை தொடக்கத்துல இருந்து, என்கேஜ்மெண்ட்ல இருந்து தொடங்கி அந்த பொண்ணு வந்து புது வீட்டுக்கு போற வரைக்கும், அந்த கிரகப்பிரவேச காட்சி வரைக்கும் 21 காட்சிகள் நம்ம பார்த்துட்டோம். இதுல கஸ்டமைஸ்டா எனக்கு இப்படி வேணும், நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வேணும், அல்லது கல்யாணங்கள் அவங்க பாரம்பரிய பழக்கப்படி வேணும் அப்படின்னா நீங்க கஸ்டமைஸ்டாவும் கேட்டு நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொம்மைகளோட அளவுகளை நீங்க மாத்தணும், இதுல 4க்கு பதிலாக 6 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் மாத்திக்கலாம். அந்த சைஸஸும் இப்படி கஸ்டமைசேஷன் நீங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்.
இப்போ நம்ம கல்யாணத்தோட நம்முடைய வாழ்க்கை நிறைவாகிறது இல்ல, அதுக்கப்புறம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில பார்ப்போம் இல்லையா? இப்போ வளகாப்பு சீமந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். இந்த பொண்ணு வயிறு வந்து பெருத்து இருக்கு, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். வளையல் போட்டு விடுறதுக்காக எல்லா பெண்களும் வந்து நிற்கிறாங்க. அதுக்கும் சீர்வரிசை எல்லாம் உண்டு இல்லையா? அது மாதிரி பூக்கள், மங்களகரமான பொருட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பூக்கள் வச்சிருக்கிறதா இருக்கட்டும், பழங்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவை அந்த பெண் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதுளம் பழங்கள்லாம் இங்கே வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே நிறைய பழங்கள் வச்சு பொண்ணுக்கு கொடுக்குற அந்த புடவை, மாலை, அதுக்கப்புறம் வளையல் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி பெண்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வளகாப்பு போட்டு அழகு பார்க்க போறாங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்க பார்க்கறது. இப்போ ஒரு குட்டி பாப்பாவுக்கு அழகா காது குத்து வைபவம் நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம சீமந்தம் வளகாப்பு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து அதுக்கு தாய்மாமனுடைய மடியில வச்சு காது குத்து வைபவம் நடத்த போறாங்க. தாய்மாமன் சீருங்கிறது அவங்களுடைய குடும்ப கெத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இங்க தங்கத்தோடுகள், அதுல வைரம் பதிச்ச தங்கத்தோடுகளை கொண்டு வந்திருக்காரு தாய்மாமா. நிறைய சீர்வரிசை எல்லாம் வச்சு ஃப்ராக் எல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பர்பிள் கலர்லயே அந்த குட்டி பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி வச்சிருக்காங்க. சீர்வரிசை எல்லாம் வச்சு ஐயர் வந்து மந்திரங்கள் ஓத அந்த நேரத்துல தாய்மாமா மடியில உட்கார வச்சு அங்க காது குத்தல் வைபவம் நடக்குது. அந்த பொண்ணுக்கு நகை முதல்ல இருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டாரு தாய்மாமன். சீர் கொண்டு வரும்போதே மாலை கொண்டு வரதா இருக்கட்டும், நகையெல்லாம் தன்னுடைய மருமகளுக்கு போடுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு தாய்மாமா, அவருடைய கெத்தை காட்டுற வகையில. இந்த பக்கத்துல இருக்கிற பையன் யாருன்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். தாய்மாமாவோட பையன்தான். ஸோ அப்புறமா நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குஷி படத்துல இருந்து நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த காட்சி வந்து ஒரு அழகான கியூட்டான காட்சி தான். இந்த காது குத்தல், குழந்தை அழுதுதுன்னா கூட அதுல வந்து ஒரு சந்தோஷம், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அதை சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாரும் தூக்கி கொஞ்சிறது அப்படின்னு வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பாவாடை தாவணி போட்டுட்டு இருக்கிற மாதிரி இந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா? இப்பெல்லாம் நம்ம வந்து குட்டி குழந்தைக்கு நம்ம புடவை கட்டி அப்படிலாம் பாக்குறோம் இல்லையா? நீங்க பாவாடை ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ்ல தான் வேணும், மாடர்ன் ட்ரெஸ்ல தான் அப்படின்னு என்ன நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ்டா கேட்டு வாங்கிக்கலாம். சூப்பரா இந்த பெண்ணோட அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் பாருங்க, அவ்வளோ அழகா அந்த சாரி டிரேப்பிங் எல்லாம் ரொம்ப சூப்பரான பொம்மைகளா இருக்கு. ஒன்னொன்னுமே நேர்த்தியா, ஒரு சின்ன இடத்த கூட மிஸ் பண்ணாம அழகா அலங்காரமா ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா பண்ணி இந்த செட்டப் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கிறத நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுக்கறதா இருக்கட்டும், கிஃப்டிங்கா நம்ம கொடுக்குற ஒரு அழகான செட்டப். நம்ம வீட்லயே இந்த வருஷத்துல ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனையோட நம்ம வாங்கி அழகா ஒரு ஷோகேஸ் பண்ணி வைக்கிறது கூட ஒரு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுக்குற ஒரு பெஸ்ட் விஷஸோட நம்ம கொடுக்குற ஒரு விஷயம்தான் இந்த கிரகப்பிரவேச காட்சி. இதுல பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து நல்ல அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க, லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ண மாதிரியான ஒரு சூப்பரான கிரகப்பிரவேச வீடு. அங்க பூ, மங்கள பொருட்கள்லாம் வச்சுட்டு வரவேற்கிறவங்களும் முதல்ல பசுமாடு தான் கண்ணுக்குட்டியோட வீட்டுக்குள்ள முதல்ல வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சீர்வரிசை எல்லாம் 2 குடும்பத்திலேருந்து வந்த சீர்வரிசை. அந்த வீட்டினுடைய ஓனரும் அவங்க ஒய்ஃபுமா சேர்ந்து வர்றாங்க. ஓனர் வந்து பாருங்க கையில தெய்வத்தினுடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு உள்ள வரணும். அவங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்துடைய போட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரியான அழகான இந்த காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறது கிரகப்பிரவேச செட்டப். இப்போ நம்ம பாக்குறது பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்குரிய செட்டப். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது கிஃப்டிங்ல நம்ம இந்த மாதிரி அழகா கொடுக்க முடியும். ரொம்ப சூப்பரா எல்லாரும் லைக் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் தான். ஒரு குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அந்த பெரிய மனுஷியான அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு தாய் மாமா வீட்டுல இருந்து வரக்கூடிய, குடும்பத்தார்கிட்ட இருந்து வரக்கூடிய சீர்வரிசை எல்லாம் முன்னாடி வச்சிருக்காங்க. புது ட்ரெஸ்ஸு, வளையல், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வச்சு அந்த பொண்ணுக்கு தாய் மாமா சீர் கொடுக்குற மாதிரியான காட்சிகள் தான் இப்ப நீங்க பாக்குறது பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்.
இப்போ மாமா மாமி பொம்மை வந்து பரிசு கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது கொலூர்ல நம்ம வைக்கிறதுக்கு அழகா கிருஷ்ணர் ஆண்டாள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொம்மைகளை கொடுக்கறது. இந்த மாமா மாமி பொம்மை கண்டிப்பா வச்சிருப்போம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிற குடும்பங்கள்ல ஒரு கிருஷ்ணா குட்டியும் ஒரு ராதாவையும் நம்ம கொண்டு போய் கிஃப்டிங் பர்பஸ்க்காக கொடுக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தியில வச்சு அழகு பார்க்கலாம். இப்படியான பொம்மைகளும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களும் இது வந்து அப்படியே மூவ் ஆகக்கூடிய குட்டி கிருஷ்ணர். அழகா கீ கொடுத்தோம்னா தவழ்ந்து போவார் அவரு. குட்டி கிருஷ்ணர் எப்படி அழகா தவழ்ந்து போயிட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு தலையில கொண்டையெல்லாம் போட்டு கிருஷ்ணா கொண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான டாய்ஸ் எல்லாம் நம்முடைய தெய்வ ஸ்வரூபங்கள் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ற விதமா நம்ம எப்போது பார்பி டால் இன்னும் வேற மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இங்கிலீஷ் கேரக்டர்ஸே காட்டிக்கிட்டு இல்லாம நம்முடைய கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முருகர்னு குட்டி குட்டியா டால்ஸை நம்ம அறிமுகப்படுத்துறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதே மாதிரி கொலுனாலே நம்ம மரப்பாச்சி பொம்மைகளை மெயினா சொல்லுவோம் இல்லையா. அந்த மரப்பாச்சி பொம்மைகள் ட்வின்னிங் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த ஆண் பெண் அந்த உருவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சேம் கலர்ல இருக்கிற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. இது வெவ்வேறு சைசஸ்லையும் பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட 10 இன்ச்சஸ் சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன சைஸ்ல நமக்கு வேணுமோ அந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகளையும் கஸ்டமைஸ்டா நம்ம கேட்டு பண்ணி வாங்கிக்க முடியும். ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடை நிறைய விஷயங்கள்ல சீசனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. நவராத்திரி சீசன்னா கொலு பொம்மைகள், அதே மாதிரி வின்டர் சீசன்னா அந்த வின்டர் கிளாத்திங்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வருஷத்துல ஒவ்வொரு மாசத்துலயும் வரக்கூடிய பண்டிகைகள் என்னென்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை அவங்களுடைய பிஸ்னஸ்ல கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் வருகின்ற அட்சய திருதியையில பொதுவா அட்சய திருதியை அப்படிங்கிற நன்னாள்ல எந்த மங்களகரமான சுப காரியங்களை நம்ம தொடங்கினாலுமே அது பல்மடங்கு பெருகி வரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது. அட்சய திருதியை அப்படிங்கிறதே மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரோட 2 பேரையும் சேர்த்து வழிபாடு பண்றது, குபேரலட்சுமி வழிபாடு பண்றது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணுவி மகாலட்சுமி தாயார அப்படி ஜோடியா வச்சு கூட நீங்க தம்பதி சமேதரா 2 பேரையும் வச்சு வழிபாடு பண்ணும்போது குடும்பத்துல நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு அவங்களுடைய அருட்கடாட்சியம் கிடைக்கும். மகாலட்சுமியை நீங்க அதுக்கப்புறமா வரமகாலட்சுமி பூஜையில கூட திரும்ப பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம பார்க்கறது சிவபார்வதி. சிவபெருமான்டேந்து தான் ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமியும் குபேரனும் வாங்கிக்கிறாங்க. அதனால சிவபெருமான் பார்வதி தேவியோடு அமர்ந்து அப்படி ஒரு வழிபாடு நம்ம பண்றதும் இந்த அட்சய திருதியில மிக சிறப்பா இருக்கும். இங்க பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா மீனாட்சி மாதிரி கொண்டை முடி அலங்காரத்தோட அழகா இருக்கிற மாதிரி சூப்பரா நம்ம எவ்வளோ நகைகள் இன்னும் எக்ஸ்ட்ரா போடணும்னாலும் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி சிவபெருமான் அந்த புலி தோல் உடுத்தின மாதிரியான அம்சத்தோட இருக்கிற 2 பொம்மைகள் இப்போ நீங்க பாக்குறீங்க. அட்சய திருதியில சைவம் வைணவம் 2 பேருக்கும் உரிய தெய்வங்களை நம்ம ஒட்டுமொத்தமா வச்சு ஒரே வரிசையில அழகா வச்சு நம்ம சிறப்பான வழிபாடு பண்ண முடியும். சிவபார்வதி பெருமாள் தாயார் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு வழிபாடு நம்ம பண்ணலாம். இந்த வீடியோல நீங்க பார்த்த காட்சிகள் எல்லாமே கண்ணுக்கு விருந்தா இருக்கும். குட்டி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் பொம்மைகள். நம்ம அந்த காலத்துல பயன்படுத்தின மரப்பாச்சியில இருந்து இப்போ நவநாகரிக உலகத்துல எப்படிலாம் அந்த பொம்மைகளை அலங்காரம் பண்ணி நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க லக்கி பாட்ல அவங்களுடைய வெப்சைட் இருக்கு, அவங்களுக்குன்னு ஆப் இருக்கு, அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா வந்திருக்கிற நம்பர்லயும் நீங்க கால் பண்ணி அவங்க கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். நான் இப்ப காட்டினது எல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொம்மை கலெக்ஷன்ல ஒரு பகுதி மட்டும்தான். வீடியோவோட லென்த்துக்காக நான் கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். ஒரு திமேட்டிக்கா நம்ம கல்யாண விஷயங்களை மட்டும் பார்த்தோம். இதுக்கு மேல வேற ஏதாவது உங்க வீட்டுல ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கு, அதை கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு செஞ்சு தர முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதற்கும் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அவங்கள நீங்க தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். நன்றி.